Hi friends, welcome to Prabha Live Travel YouTube channel. இன்னைக்கு திருவண்ணாமலை பயணம் பத்தி வீடியோல பார்க்கலாம் வாங்க. அண்ணாமலையே புண்ணாமலையே புனதுமலையே திருவண்ணாமலையே உலக உருண்டையின் இதய பாகமே மனித இந்த எங்க ஊர் விளக்கேத்தி 4 ரோடு நைட் ஈரோட்டுக்கு வந்து லாஸ்ட் பஸ் 10:30க்கு லாஸ்ட் பஸ்ஸு நான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து விளக்கேத்தி பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து பஸ்ஸு வந்து 10:40 அந்த டைமுக்கு வந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிக்கு வந்தாச்சு. நைட் டைம் காட்டி பஸ்ஸில் வந்து டிக்கெட்டில் எடுத்துகிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் கரெக்டாக ஈரோட்டில் கொண்டு போய் 11:30க்கு இறக்கி விட்டாங்க. அங்கே போய் இறங்கினோடனே ஆண்டுவே மூவிங்லேயே சேலம் பஸ் ரெடியாக இருந்துச்சு. அங்கே போய் பஸ்ஸுக்கு சீட் இருக்குமோ இல்லையோன்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக நமக்குன்னு ஒரு சீட் இருந்துச்சு. போய் டக்குன்னு சீட்டில் போய் வந்துச்சு. அங்கே வந்துட்டு அங்கேயும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் ஷார்ப்பாக 1 மணிக்கு கொண்டு சேலம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. அங்கே போனால் அவ்வளோ கூட்டம் பஸ் ஸ்டாண்டில். பகலை விட நைட்டில் அவ்வளோ கூட்டம். நைட் டைமில் 24 ஹவர்ஸ் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குங்க. அங்கே போய் திருவண்ணாமலை பஸ் எங்கடா இருக்குன்னு தொலாவை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். கோயம்புத்தூர் டு திருவண்ணாமலை பஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் அங்கேயுமே பஸ் ஸ்டார்ட் பண்ணி மூவிங் கண்டிஷனில் இருந்து ரெடி எடுக்கிற டைமில் இருந்தது. கரெக்டாக நான் போய் பஸ் பிடிச்சிட்டேன். கண்டக்டர்னு கேட்டால் அவர் கரெக்டாக ஷார்ப்பாக 5 மணிக்கு கொண்டு இறக்கி விட்டுருப்பா திருவண்ணாமலையில் அப்படின்னாரு. நான் இடையில வந்து டீ சாப்பிட மட்டும் நிறுத்துவேன் அப்படின்னாரு. ஆனால் அப்போ என்னை எழுப்பிவிட்டாங்க தூங்கினாலும் எழுப்பிவிட்டாங்க. ஓகே அப்படின்ட்டாருங்க. ஓகேன்ட்டு போய் இதை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் கோயம்புத்தூர் டு திருவண்ணாமலை போய் பஸ்ஸை பிடிச்சிட்டு ஏறிக்கு வந்தாச்சு. பஸ்ஸில் கூட்டமே இல்லைங்க. நார்மல் டைமுங்காட்டி கூட்டமே இல்லை. ஜாலியாக பஸ்ஸில் சீட்டில் படுத்து தூங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டாருங்க கண்டக்டர்னு. ஓகேன்னு சொல்லிட்டு நீட்டாக காலை நீட்டு விட்டு சாஞ்சு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு சாஞ்சு இந்த மாதிரி வந்துட்டேன். இந்த மாதிரி ஜர்கின் போட்டு போனீங்கன்னா பனிக்காலம். நான் போன டைம் வந்து செம்ம பனிக்காலம். அப்போ இந்த மாதிரி ஜர்கின் போட்டு மொபைலால் உள்ளே வச்சு ஜிப்பை போட்டுட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். நான் ஷார்ப்பாக ஒரு 4 மணிக்கு வந்து ஒரு இடத்துல டீ பேக்கில் இறக்கி விட்டாருன்னு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் நைட் டைம் ட்ராவல் பண்ணல ஒரு முக்கியமான ஒன்று, பஸ்ஸோட வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து எல்லாம் ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் பஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நைட் டைம் வந்து டீ சாப்பிட்டு டக்குன்னு போய் பஸ்ஸில் போய் ஏறி கொள்ளலாம் தான் நினைப்போம். அப்போ மாற்றி போய் வந்துட்டோம்னா வடிவேல் கம்பெனி யாரும். ஓகே வாங்க திருவண்ணாமலையில் போய் வெயிட் பண்ணலாம். கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 5 o'clock கொண்டு திருவண்ணாமலை இறக்கி விட்டாங்க. அங்கே கொண்டே கண்ணை கட்டி கொடுத்த மாட்டேன் எங்கே போகிறனே தெரில. நல்ல வேலை நம்ம கூட வந்தவங்க எல்லாமே கோயிலுக்கு வந்தாங்க. அவங்களோடய அப்படியே ட்ராவல் பண்ணி பார்த்தா அங்கே கோயிலோட டவர் தெரிஞ்சது. ஓகே கோயில் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கோயில் பக்கமாக போயிட்டு ரூம் எடுத்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு குளிச்சுட்டு ஓகே அப்படி திங்ஸ் எல்லாம் வந்து ரூம்லேயே வச்சுட்டு ஓகே கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே போகிற வழியில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போய் செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே இது பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. 5:30க்கு வந்து கோயில் நீக்குவான்னு சொன்னாங்க, நட நீக்குவான்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்போவே கூட்டம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. போய் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். க்யூவில் நின்றுட்டுருக்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் அறிவு பண்ணார். அவர் வந்து சென்னையிலேருந்து வந்து அப்படின்னாரு. அவர் வந்து 12 o'clock வந்து கிரிவலம் போயிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். க்யூவில் வந்து நின்றுட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தார். அப்படியே பேசி பழக்கமாகி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். கோவிலில் வந்து லாஸ்ட்டு சாமி கும்பிட்டு வெளியே வர 2 பேர் ஒன்றாவே தான் வந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டே. ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு வருவார். மாதிரி தான் பின்னாடி வர வருவார். இங்கே தான் நண்பர், அறிமுகமான நண்பர். சரின்ட்டு அப்படியே க்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோயில் நட நீக்கிட்டாங்க. அப்படியே க்யூலேயே போயிட்டு இருந்தோம். இந்த உள்ள கோயில் பார்த்தீங்கன்னா இதோ ஃபஸ்ட் என்ட்ரன்ஸுங்க. நாங்கள் உள்ளே போனோன்னே ஓகே அவ்வளோதான் கோயில் உள்ளே போனால் சாமி கும்பிட்டுலான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் உள்ளே போகுதுங்க 1 கிலோமீட்டருக்குள்ளே சிவனை பார்க்குறதுக்கு உள்ளே 1 கிலோமீட்டருக்குள்ளே போகணும். இதே மாதிரி 4 நடை இருக்குங்க. 4 நுழைவாயிலையும் கடந்து உள்ளே போகணுங்க. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. காலையில் ஃபஸ்ட் டைம் காட்டி சிவனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக அது ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. சாமி வந்து பார்க்கறதுனால அலங்காரம் முடிஞ்சு பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் நடையத்தோட அதாவது என்ன சொல்கிறாங்க அந்த க்யூவே நீக்கி விட்டாங்க. அது வரையில் இப்படி ஏதாவது 1 மணி நேரமாக வேறு நின்றுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 hour இதே இடத்துல நின்றுருந்தோம். அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி போய் சாமி கும்பிட போனோம். அப்படியே ஒரு அர்ச்சனை சீட் ஒன்று வாங்கி சாமி பேர்லேயே ஒரு அர்ச்சனை வச்சுட்டு அர்ச்சனை வச்சலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அர்ச்சனை சீட்டு வாங்கி சாமியை அர்ச்சனை வச்சுட்டு ஒரு வழியே சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அம்மணி அம்மாள்னு சொல்லிட்டு சிவனை ஒட்டி பக்கத்துலேயே அம்மணி அம்மாள் டெம்பிள் இருக்கும். அங்கேயும் போய் இதே மாதிரி லேட் ஆகிடுச்சு. அங்கேயும் இதே மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆயிடுச்சு. 1 hour க்யூவில் நின்று அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா நிறையா ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறையா வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதாவது
அந்த திருவண்ணாமலையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்னே தனியாக ஒரு ஏரியாவே இருக்குங்களாமா. அவங்களோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே தனியாக அங்கே மட்டும் தான் கிடைக்குங்களாமா. ஸோ பாருங்கள் நிறையா ஃபாரினர்ஸ் வந்தாங்க. சீசன் டைமில் நிறைய பேர் வந்து இங்கே தங்கி இருந்துட்டு போவாங்களாமாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மணியம்மன் டெம்பிள்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஈஸ்வரன் போயிட்டு வெளியே வந்தோடனே ஒட்டுற மாதிரியே இருக்கும். இங்கே போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து அங்கே ஒரு பிரசாதமெல்லாம் கொடுத்தாங்க. பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு 2 பேர், அப்புறம் நானும் என் நண்பரும் 2 பேர் மாற்றி சும்மா செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா நிறையா சிறப்பு இருக்குங்க. அதாவது கிரிவலம், அந்த சிவன் அந்த பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, அதான் கிரிவலம் சுற்றிக்கிட்டு வருவாங்க மலையை. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருங்களாமா. இந்த மலையை சுற்றி வரக்கு வந்து 14 கிலோமீட்டரு போய் கிரிவலம் சுற்றி வருவாங்க. கிரிவலத்தில் வந்து 2 பாதை இருக்குது. அதாவது மலை சுற்றி வர பாதை, அது இல்லாமல் முள் பாதைகள், மலை வழி பாதையும் இருக்குங்க. 2 வழியில் எப்படி வேணும் போகலாம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா சிவனோட சிலைகள், புத்தர்கள் வந்து தவம் இருந்த இடங்கள், சமாதி, அது மாதிரி, அது இல்லாமல் நிறையா குளமெல்லாம் இருக்குங்களாமா போகிற வழியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருந்தோம். இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும். கோயிலுக்குள்ளேயே ஒரு குளம் இருக்கும். அவ்வளோ அற்புதமாக கோயிலை வந்து பூரா கல்லுலேயே கட்டியிருக்காங்க அந்த காலத்து மன்னர்கள். அதாவது இதில் சுற்றி பார்த்திங்கன்னா சுற்றி 4 மூலைக்கு பெரிய கோபுரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி 4 மூலைக்கு பெரிய பெரிய கோபுரம். ஒவ்வொரு கோபுரத்தையுமே ஒவ்வொரு மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. இதை வந்து அப்படியே சாமி இன்னும் கோயிலை விட்டு வெளியே வரல, சாமி கும்பிட்டு வர வழியில் இருக்கிற இந்த வியூஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக செம்மையாக இருக்கும். அதாவது கோவிலை விட்டு வெளியே வரைக்கும் மனசே இருக்காது, அந்த அளவுக்கு அமைதியாக மனசு ஒரு எந்த ஒரு மைண்டுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மைண்டு எங்கேயுமே போகாது, அவ்வளோ அமைதியாக இருக்கும். இந்த வியூஸ் பாருங்கள், திருவண்ணாமலையோட மெயின் வியூஸே இந்த வியூஸ் தான். மேக்ஸிமம் நீங்கள் நெட்லேயே அடித்து பார்த்தீங்கனாலுமே திருவண்ணாமலையோட மெயின் வியூஸ் வந்து இந்த மாதிரி தான். இந்த வியூஸ் தான் உங்களுக்கு மெயினாக காட்டுவாங்க. இந்த வியூஸு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா சுற்றி 4 கோபுரம் இருக்கிற அந்த வியூஸ் காட்டுவாங்க. இந்த வியூஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த நந்தி இருக்கு பாருங்கள், இந்த பெரிய நந்தி, திருவண்ணாமலையில் இருக்கிற பெரிய நந்தி வந்து இந்த முன்னாடி இருக்கு பாருங்கள், அந்த நந்தி தான். இதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள், அதாவது சிவன் கோயிலுக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம மன்னர்கள் வந்து நிறைய கல்வெட்டுகள் வெட்டி வச்சுருக்காங்க. திருவண்ணாமலை ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ரமண மகர்ஷிகள் யோகிகளுக்கெல்லாம் யோகி, பெரிய பெரிய யோகிகள்லாம் அவர் வந்து தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு யோகி அவரே சொல்லியிருக்காரு, பூலோகத்தோட கையில. கடைசியாக நானும் என் நண்பரும் சுற்றி முடிச்சுட்டு ஓகே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு, அந்த அன்றைக்கி பர்த்டேக்கு நானே ட்ரீட் வைக்கணும்னு சொன்னார் பாஸ். ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு 2 பேரும் ஓகே பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
அதுக்கப்புறம் நைட்டு சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு வரக்கு நைட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு இடத்துல டீ சாப்பிட நிறுத்தினாங்க. போயிட்டு டீ சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கெலாம் போட்டு அந்த டீ பேக்கரி வந்து சூப்பராக வேறு லெவல் இருந்துச்சு. அப்படியே ஒரு வியூ எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே அங்கே ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சேலம் போயிட்டு எங்கள் விளக்கேற்றி வீடு போகிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நைட் 1 மணி ஆயிடுச்சு. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 12:15 பஸ் இருக்குது. 12:15 பார்த்தீங்கன்னா சிபிரி வழியாக கொடுமுடி போகுது லாஸ்ட் பஸ்ஸு. நைட் டைமில் யாராவது வந்தீங்கன்னா அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்க, தெரியாமல் இருந்தால் யூஸ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு இது மாதிரி நிறையா என்னோடய லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய், see you.